ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஊரில் ஒரு ட்ராயிங் காம்படிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த காம்படிஷனோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி. அதாவது நீங்கள் வரைகிற ஓவியங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த போட்டியோட கான்செப்டாக இருக்குது. எல்லாரும் ஓவியம் வரைஞ்சி வரிசையாக வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஜட்ஜ், அதாவது ஒரு நடுவர் வந்து எல்லா ஓவியத்தையும் பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது நிறைய க்ரியேட்டிவான விஷயங்களை அவர் பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு ஓவியத்தில் ஒரு ரிவர் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி நிறைய கான்செப்ட்ஸை பார்த்துட்டே வராரு. சடனாக ஒரு ஓவியத்தை பார்க்குறாரு. ஒரே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்க மாதிரி ஒரு ஓவியம். அங்கே இடி மின்னல் எல்லா பக்கத்துல இருந்தும் காற்று அதிகமாக வீசிகிட்டு இருக்க மாதிரி. இந்த ஓவியம் இந்த காம்படிஷனில் சொல்லியிருந்த கான்செப்ட்குள்ளே இல்லாத மாதிரி இருந்துச்சு. உடனே இந்த ஓவியத்தை வரைஞ்சது யார் அப்படின்னு அவர் கேட்கும்போது ஒரு பையன் அந்த ஓவியத்தை நான் தான் வரைஞ்சேன்னு வந்து நிற்கிறான். இந்த ஓவியத்தை பார்க்கும்போது அமைதியாக இருக்க மாதிரி இல்லையேன்னு கேட்குறாரு. உடனே அந்த பையனும், சார், நீங்கள் அந்த ஓவியத்தை நல்லா கவனித்து பாருங்கள். அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோட கிளையில் ஒரு கூடு இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளே ஒரு பறவை இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவரும் அதை நல்லா உத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த பறவை மட்டும் அங்கே அமைதியாக இருக்குது. உண்மையான அமைதி அப்படின்றது சூழ்நிலையை பொறுத்து இல்லை. உங்களை சுற்றி இடி மின்னல் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும், இந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி வறுமையும் ஒரு புயல் காற்று மாதிரி வந்துட்டு போகிற துன்பங்களும், இது எது வந்தாலும் நீங்கள் மன அமைதியாக இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான மன அமைதி அப்படின்னு சொல்கிறான். இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்ட அந்த ஜட்ஜ் அந்த பையனை வியந்து பாராட்டி அவனோட ஓவியத்துக்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஸோ கைஸ், நீங்களும் உண்மையான மன அமைதியோட இந்த கரன்சி நிறையில் இருக்கோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.